அதோட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாங்க. அரசு அமைக்கிறதுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் அவர்களால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டு மக்களும் அவர்கள் தலைமையில ஒரு ஆட்சி அமையணுன்றதான் வாக்களிச்சிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மட்டும் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. அதற்காக மற்ற கட்சிகளுடைய உதவியோடு தான் அந்த ஆட்சி அமைக்க வேண்டும். அந்த உதவியை நாடினார்கள். பல கட்சிகள் அந்த உதவியை தந்திருந்தார்கள், ஆதரவை தந்திருந்தார்கள். எதிர்பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு சட்டப்பேரவையிலையும் ஓட்டெடுப்பு நடந்திருக்கு. ஒரு நிலையான ஆட்சியை தருவார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். உண்மையான ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதே நேரத்துல வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு சார்பை மட்டும் என்டிஏவால வெற்றி பெற்றவங்க, என்டிஏ வெற்றி பெற்றவங்க ஒரு சார்பை மட்டும் போய் சிஎம் சந்திச்சுட்டு வந்தது வந்து பல்வேறு விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி நான் பார்த்து யாராவது ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஆதரவு அளிக்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களா வாலண்டியரா வந்து தனக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை வந்து அவர் ஏற்றுக்கலாம். அரசாங்கத்தில் அவங்கள சேர்த்துருக்குமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் ஒரு கருத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத வேலை தான். அவர்கள் இல்லாமே இவரால் ஒரு நிரந்தர ஒரு நிலையான அரசாங்கத்தை தர முடியும் என்று தான் நான் நம்புகிறேன். மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்ப இருந்தாலும் அவங்க வந்து வித்ட்ரா பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எந்த த்ரெட்டும் கிடையாது. இல்லை, எந்த விதமான முடிவுமே ஸ்டெபனா எடுக்க முடியாது. அப்படி நான் பார்க்கல. ஒன்று தெரிஞ்சுங்க, தமிழக வெற்றி கழகம் இல்லாம ஒரு அரசாங்கத்தை யாராவது அமைக்கணும்னு தமிழ்நாட்டில் இந்த சட்டப்பேரவையில் நினைத்தாங்கன்னா அது நடக்காது. அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை அமைச்சாலும் அது வந்து ஒரு ஸ்திரமில்லாத அரசாங்கமாக தான் இருக்கும். அதனால தமிழக வெற்றி கழகத்தை ஒதுக்கி விட்டு திரு விஜய் அவர்களை ஒதுக்கி விட்டு வேற எந்த ஒரு ஃபார்மேஷனும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டப்பேரவையில் வர முடியாது. அதனால அவருக்கு அந்த அச்சம் இருக்க தேவையே இல்லை. அவருடைய விட்ரா பண்ணிட்டு இன்னொரு ஃபார்மேஷன் யாராவது பண்ணிடுவாங்கன்ற அச்சம் அவருக்கு தேவையில்லாத அச்சம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருக்கு நேரடியாக ஆதரவு தந்திருக்கிறார்களோ அதுக்கப்புறம் அவங்க வந்து முதல்லையே வந்து நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் வெளியிருந்து கொடுக்குறாங்க, அவங்கள வேணா அப்புறமேல அவங்ககிட்ட பேசி அவங்களே வேணா மந்திரி சபையில் வச்சுக்கலாமே தவிர புதிதாக அதிமுகவில் இருந்து பிரிந்தும் வரல. அது வந்து ஒரு ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் அவங்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க மேலே ஒரு சர்ச்சை வரும், அவங்களுக்கு ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் நோட்டீஸ் சில கட்சியில் கொடுப்பாங்க, அது ஸ்பீக்கருக்கு போவோம், அப்புறம் நீதிமன்றத்துக்கு போவோம். அந்த குரூப் வந்து யாராவது ஆதரவு தெரிவிச்சா வேண்டான்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அவர்கள் அரசாங்கத்தில் சேர்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர்கள் இல்லாமையே அவரால் ஒரு ஸ்திரமான அரசாங்கத்தை என்னை பொறுத்த வரைக்கும் தர முடியும். நாங்க கூட்டணியில இருக்கிறோம், அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாது. அவங்க என்ன குரூப்பா, பார்ட்டியா, அணியா, என்ன அவங்க நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். அவங்க என்னன்னு எனக்கு தெரியாது. வாட் ஆர் தே? அவங்க வாட் ஆர் தே? ஆர் தே தி அபிஷியல் ஏடிஎம்கே இல்ல ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு ஒரு அபிஷியல் பார்ட்டி? அதெல்லாம் ப்ரூவ் ஆயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் லெட்டர் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கணும். நான் திருப்பி சொல்றேன், என் கருத்தை ஆழமா சொல்றேன், தெளிவா சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உருவத்தில் வருபவர்களையும் அரசாங்கத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இல்லாமலேயே அவரால் ஒரு நிலையான ஆட்சியை 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டிலே தர முடியும். திருப்பி அந்த மாதிரி நிறைய செய்திகளை நீங்களும் படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். எனக்கு நேரடி தகவல் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிஸ் அட்வென்ச்சர் போயிருந்தாங்கன்னா என்னுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் வந்து திரு விஜய்க்கும் திரு தாவேகாவுக்கும் இன்னும் பெரிய ஆதரவு தான் வந்திருக்க முடியும். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. மக்கள் வந்து ஒரே கட்சிக்கு பெரும்பான்மை தரவில்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள். அந்த மாற்றம் என்னவென்றால் விஜய் தலைமையில அந்த மையமான அரசியல் கட்சியாக தாவேகா இருந்து சில அரசியல் கட்சிகளை சேர்த்து கொண்டு ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் மக்கள் வாக்களித்தார்களே தவிர தாவேகாவை ஒதுக்கிவிட்டு ஒரு அரசாங்கம் அமைவதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. எனக்கு வெற்றிவேலை உங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு வெற்றிவேலை தெரியும். ஒரு புது கவர்மெண்ட் புதிதாக ஒரு அரசியல் பதவிக்கு வந்திருக்காரு, சில மிஸ்டெப்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா விமர்சனம் வந்த உடனே அதை திருத்திக் கொள்கின்ற மனப்பான்மை அவர் இருக்கிறது என்பதை நானும் கவனித்து அதை நான் பாராட்டுகிறேன். நீங்க தான் முதல்ல வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் போகிறத காங்கிரஸ் கட்சியில சொன்னீங்க. இப்ப உங்களுடைய எண்ணம் வந்து வெற்றியடைந்த நினைக்கிறீங்களா? இன்னும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்ல சிலரை வந்து அமைச்சரவையில சேர்த்துக்கொண்டால்
எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா 1967க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. நேரடியாக கூட்டணி வைத்து வாய்ப்பு வராவிட்டாலும் தேர்தலுக்கு பின்னர் வைத்திருக்க கூட்டணி மூலம் அந்த வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பை என்னை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பிரதிநிதிகளாக சட்டப்பேரவையில் இருக்கும் 5 நபர்களிலே சிலரை மந்திரிகளாக அரசாங்க முதலமைச்சர் நியமித்தார் என்றால் அந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் திமுகவோட காங்கிரஸ் வந்து நீண்ட நாள் வந்து கூட்டணியில பயணிச்சீங்க. அதே நிலையில 2014 வரையும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கிறதுக்கு வந்து திமுக தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ வந்து திமுகவோட முதுகுல வந்து காங்கிரஸ் குத்தி இருக்குன்னு சொல்லி பிரதமர் மோடி விமர்சனம் பண்ணியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் மதிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரதான அரசியல் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது ரைட் ஆஃப் பண்ணாங்கன்னா அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை என்றுதான் அர்த்தம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எதிர்காலமும் உண்டு. அது ஒரு பலமான அரசியல் கட்சி. அந்த கட்சியோடு தான் நாங்கள் 2004 பயணித்தோம். 2014 அவரோட பயணிக்கவில்லை. நான் தேர்தலில் 2 முறையும் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியால் தான் நான் வெற்றி பெற்றேன். அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த முறையும் அவர்களோடு தான் கூட்டணி வைத்தோம். கூட்டணி வைப்பதற்கு முன்பாக எங்கள் கட்சியிலே சிலருக்கு மாற்று கருத்து இருந்தது. ஆனால் எல்லா விதமான கருத்துக்களையும் அலசி ஆலோசித்த பின்னர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி காலங்காலமாக இருந்த கூட்டணி தொடர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அந்த முடிவை கட்சியில இருக்கும் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். யாரும் அதற்கு ரிபேலியன் பண்ணல. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க கட்சிக்கு விருப்பமில்லாத கூட்டணியை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வச்சதுன்னு. ஒன்று தெளிவா தெரிஞ்சுங்க, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கட்சிக்கு பிடிக்காத ஒரு முடிவை எடுத்திருந்தாங்கன்னா 96 மாதிரி ஆயிருக்கும். 96 மாதிரி ஆகல. எல்லாரும் முழு மனதோட தான் தேர்தல் நின்னாங்க. சீட்டு கேட்கும் போது டிஎம்கே கிட்ட இன்னும் கூட சீட்டு வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. அந்த பேரம் நடக்கும்போது கூட கூட்டு வாங்கிட்டு வாங்க தான் சொன்னாங்க. சீட்டு நம்பர் வந்த அப்புறம் இந்தந்த சீட்டை கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. இந்தந்த சீட்டு வந்த அப்புறம் இவர்களுக்கெல்லாம் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் தான் சொன்னாங்க. அதனால இப்ப யாராவது நாங்க கூட்டணியே வேண்டாம் விருப்பம் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னா அதை தயவு செய்து நம்ப வேண்டாம். முழு மனதோடு. ஆனா சில கருத்துக்கள் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. இவங்க கூட தேவைக்கா கூட போலாமா, தாவகா கூட போலாமா, டிஎம்கே கூட போலாமான்னு கருத்து இருந்தது. ஆனா எல்லா கருத்தையும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசி ஆலோசித்து இருக்கிற கூட்டணி தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கூட்டணி தொடர்ந்துச்சு. ஆனா அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. இந்த உள்பே சொல்றேன், அந்த கூட்டணி முழுமையாக ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அதனால நாங்க அந்த கூட்டணியிலிருந்து தேர்தலுக்கு அப்புறம் வெளியே வந்ததுனால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் அந்தஸ்துல இருந்து அது ஒன்றும் பறிக்கப்படவில்லை. அதனால முதுகுல குத்துன்னு சொல்றது தப்பு. நீங்க ஐரோப்பியா பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி இருக்கும். அது ப்ரீ போல் அலையன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ரீ போல் அலையன்ஸ்ல யாருக்கும் பெரும்பான்மை வராட்டி போஸ்ட் போல் அலையன்ஸ் உருவாகும். நீங்களே எடுத்துங்க, இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி எல்லாம் அப்படியே இருந்திருக்கும்னு நினைச்சீங்கன்னா யாருமே அரசாங்கம் அமைக்க முடியாது. ஏன்னா டிஎம்கே கூட்டணிக்கு 118 கிடையாது, ஏடிஎம்கே கூட்டணிக்கு 118 கிடையாது, தாவேகாவுக்கும் 118 கிடையாது. இந்த நிலையை பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த நிலையில தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா யாருமே கூட்டணி அமைக்க முடியாது. எல்லா நாட்டிலையுமே ப்ரீ அலையன்ஸ்ல அந்த கூட்டணி அமைக்க முடியாட்டி போஸ்ட் அலையன்ஸ்ல இன்னொரு கூட்டணி அமையத்தான் வேணும். 2வது, காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகினதுனால திராவிட முன்னேற்ற கழகம் என்னமோ ஆட்சி அமைக்கிற நிலையில இருந்து நாங்க அந்த 5 பேர் வெளியே வந்ததுனால அந்த ஆட்சியை இழந்திருந்தாங்கன்னா நீங்க முதுகுல குத்திட்டீங்கன்னு சொல்றதை நான் முழுமையா ஏத்துக்குவேன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் நிலையிலே இல்லை. அவங்க ஆட்சி அமைக்கும் நிலையிலே இல்லாத பொழுது நாங்கள் வெளியே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தனால முதுகுல குத்துன்னு சொல்ல முடியாது. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நாசுக்காக ஒரு பரஸ்பரமா ஹேண்டில் பண்ணியிருக்கலாமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் தான் சொல்லுவேன். அதுல வேணா நாங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருக்கோம். ஆனாலும் நான் மீண்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எனக்கு மரியாதை உண்டு. அந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அவர்களோடு நாங்கள் நீண்ட நாள் பயணித்தோம். அவர்களோடு தான் பல தேர்தலில் வெற்றி பெற்றோம். நான் தனிப்பட்ட முறையில் அவர்கள் தான் வெற்றி பெற்றேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை தமிழ்நாட்டு மக்கள் தாவேகா தலைமையில விஜய் தலைமையில ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றுதான் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை மதித்து காங்கிரஸ் கட்சி தாவேகாவோடு ஒரு கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த கூட்டணி ஒரு நீண்ட நாள் கூட்டணியாக இருக்கும். இந்த கூட்டணியை எங்கள் கட்சியில ஒருமனதாக திருப்பி நான் சொல்றேன், இந்த கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி கூடிச்சு. ஒருமனதாகத்தான் எல்லாரும் முடிவெடுத்திருக்கோமே தவிர எப்படி கடந்த முடிவையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தோமோ இந்த முடிவையும் கலந்து ஆலோசித்தான் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த கூட்டணி ஒரு நீண்ட நாளைக்கு தொடரும். இது 2 கட்சிக்கும் நல்லா இருக்கு நான் நம்புறேன். தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம பாக்குறோம், தேசிய லெவல்ல நம்ம இந்தியா கூட்டணிங்கிறத ஒரு ஃபார்ம் பண்ணோம். அதுல இருந்து பிளவுபட்டிருக்கு மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், அதே போல அகிலேஷா இருக்கட்டும், எல்லாருமே இது கொஞ்சம் நீங்க தூக்கி பார்க்கணும். மாநில அளவுல நாங்க போட்டியாளர்களா இருந்தாலும் நாங்க பாராளுமன்றத்துல கூட்டாளியா இருக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சியோட நாங்க கேரளால போட்டிடுறோம். ஆனா பார்லிமெண்ட்ல ஒன்னதானே இருக்கோம். மம்தா பானர்ஜியோட நாங்க பெங்கால்ல போட்டிடுறோம். பார்லிமெண்ட்ல ஒன்னதானே இருக்கோம்.
அதனால இன்னைக்கு வேணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கள் மேல கொஞ்சம் கசப்பு இருக்கலாம். நான் உங்களுக்கு அந்த கசப்பு வந்து இல்லைன்னு நான் சொல்லலை, கசப்பு இருக்கலாம். ஆனா தேசிய அரசியல் வரும்பொழுது நாங்கள் இங்க மாநிலத்துல போட்டியிட்டாலும் தேசிய அளவில் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்ச நாள்ல இது வந்து அந்த 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 புரிதல் அவர்களுக்கும் வரும். அதை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல நாங்க போக முடியும் தான் நான் நாங்க அப்படிதான் திமுகவும் தாவேகாவும் எப்படி கூட்டணி வைக்கிறேன்? இந்தியா கூட்டணியில போட்டி மாநிலத்துல போட்டியிடுற கட்சிகள் மத்தியில ஒரு 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 அணியில இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகாவும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்திருக்கின்றன. இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தலிலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தொடரும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த கூட்டணி நாங்கள் வைத்திருக்கிறோம். தாவேகாவும் திமுகவும் ஒரே அணியில தமிழ்நாட்டை தேர்தலை சந்திக்க முடியாது. தேர்தலுக்கு அப்புறம்னா அங்க வந்து பாராளுமன்றத்துல அவங்க வந்து ஒன்னா இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தலை சந்திக்க முடியாது. தாவேகாவோட காங்கிரஸ் கட்சி இருக்கும், மற்ற கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி சீர்திருத்தம் செய்யணும்னு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இல்லை, பல எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த சீர்திருத்தம்லாம் செய்யறாங்களான்னு தெரியாது. ஆனால் நான் நிறைய பாடம் கற்றுக்கிட்டேன் இந்த எலெக்ஷன்ல நான் நிறைய பாடம் கற்றுக்கிட்டேன். அந்த பாடங்கள்ல வந்து ஒன்று வந்து எனக்கு வந்து என்னன்னா இன்டர்நெட்டோட பவர் வந்து இன்னும் ஜாஸ்தி தான் ஆயிருக்கு. அதில் வந்து இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த இன்டர்நெட் மூலமாக இந்த சோஷியல் மீடியா மூலமாக டார்கெட்டட் கேம்பெயின் நடத்தலாம். ஓல்டு ஸ்டைல் இந்த ஊழியர் கூட்டம், பொதுக்கூட்டம், இந்த டோர் கேன்வசிங் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. அது குறிப்பாக இந்த மாதிரி டிஜிட்டல் பெனட்ரேஷன் இருக்கிற ஹையா இருக்கிற ஸ்டேட்ல வந்து டிஜிட்டல் கேம்பெயின் வந்து இன்னும் முன்னுக்கு ஓங்கும். அப்புறம் வாடிக்கையான அரசியல் கட்சிகள் மீது இளைஞர்களுக்கு நம்பிக்கை காலங்காலமா எல்லா ஊர்லயும் தான் குறைஞ்சிட்டு வருது. தமிழ்நாட்டில் அது வெளிப்படையாகவே தெரிந்தது. அதனால இந்த எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா மற்ற எலெக்ஷனை விட வேட்பாளருக்கு எந்த விதமான முக்கியத்துவம் இல்லாத தேர்தலா இந்த தேர்தலை பார்க்குறேன். ஆனால் இதே தொடரும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த தேர்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேர்தல் மாதிரி வேட்பாளருக்கு முக்கியத்துவமே இல்லாத தேர்தல் என்று தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு மாற்றத்துக்கு வெளிப்படேன். நான் எல்லாத்த விட என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா வீட்டுக்குள்ள பிரச்சாரம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்பதை இந்த தேர்தலில் கற்றுக்கிட்டேன். இதை வந்து எந்த கட்சிக்காரங்களும் என்கிட்ட சொல்லலை. நான் வந்து பரவலா கட்சிக்காரன்கிட்ட பேசும்போது நான் முன்னாடி இருந்தே உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் 2 வருஷமா நான் பேட்டி கொடுக்கும்போது தாவேகா கணிசமான ஓட்டு வாங்கும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் கணிசமான ஓட்டு வாங்கும் தான் சொன்னேன். தாவேகாவை என்னைக்குமே நான் குறைச்சி மாட்டேன். சீட்டா மாறுமா இல்லையான்றது ஒரு கேள்வியா தான் இருக்கும். ஆனால் ஓட்டை பொறுத்த வரைக்கும் நான் கணிசமா ஓட்டு வாங்குவேன். எனக்குன்னு ஒரு கணக்கு இருந்தது. என்னுடைய கணக்கு வந்து 28% ஓட்டு வாங்குவாங்க தான் நான் இன்டர்னலா வச்சிருந்தேன். ஆனால் அவங்க 35% வாங்கிட்டாங்க. அது 35% வாங்கும்போது தான் அது சீட்டா மாற ஆரம்பிச்சிருச்சு. 30 தாண்டதுக்கு அப்புறம் சீட்டா மாறும். ஆனா இந்த வீட்டுக்குள்ள பிரச்சாரம் நடக்கும்ன்றத எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை, எங்க கட்சியில இருக்கவங்களும் சொல்லல. எங்க கட்சியில இருக்கவங்க ஒருத்தரையும் நான் 1000 பேரையா நான் விசாரிச்சிருப்பேன். இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரையுமே விசாரிச்சேன். ஒருத்தர் கூட வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சாரம் நடக்குது, அந்த மாதிரி வந்து இன்டர்நெட் மூலமா நடக்குறது புரியல. ஏன்னா ஒரு ஜெனரேஷனல் கேப். நீங்க பாத்தீங்கன்னா தாவேகா கூட்டத்துக்கு போங்க யாருமே வேட்டி கட்டிருக்க மாட்டாங்க. எங்க கூட்டத்தை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுருக்காங்க. இவங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு ஒரு கேப் வந்துருச்சு. அவங்களோட புரிதல், அவங்க பார்க்குற நியூஸ், அவங்க பார்க்குற செய்தி, இவங்க படிக்கிற செய்தி, இவங்க பேசுகிற பேச்சுக்கும் பெரிய இடைவேளை வந்துருச்சு. அந்த இடைவேளை வந்ததுனால நான் ரெடி, கட்சி ரெடியான்னு தெரியலையே.